ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக்ஸ் ரூட்ஸில் வந்து ட்ரேடிங் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். என்ன ட்ரேடிங் பண்ண போகிறோம்னா, டாக் பிளேட் தான் ட்ரேடிங் பண்ண போகிறோம். நம்ம நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து டாக் பிளேட் ட்ரேட் பண்ணுங்க ப்ரோ, அதோட வேல்யூ குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ தான் அது நியூவாக ஈவெண்ட்டில் வந்ததுனால இப்போதைக்கு வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ணி பார்த்துடலாம். இல்லை ஆனால் அடுத்த 22 மணி நேரத்துக்கு நிறைய ட்ரேட் பண்ணி எந்த ஆஃபர் நல்லா இருக்கோ அந்த ஆஃபர் அவங்களுக்கு வந்து கொடுத்துடலான்ற ஒரு முடிவில் வந்து இருக்கேன் கைஸ். ஓகே, இந்த ஆஃபர்லாம் வந்து நீங்கள் தான் கைஸ் ரேட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இந்த வீடியோட லைக் டார்கெட் வந்து சொல்லிடுறேன் கைஸ். இந்த வீடியோட லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா 75 லைக்ஸ் கைஸ். இந்த முடிஞ்சால் அதை வந்து முடிஞ்சாலும் இல்லை கன்ஃபார்மாக வந்து அந்த 75 லைக் டார்கெட் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் வந்து நம்ம டெய்லி வந்து வீடியோ போட முடியும். ஓகே கைஸ், நான் சொன்னேன்ல நீங்கள் தான் வந்து ரேட் பண்ண போகிறீங்கன்ட்டு. அதை எப்படி ரேட் பண்ண போகிறீங்கன்னு நான் வந்து இப்போ சொல்லிடுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதோ ஒரு நல்ல சர்வரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகே, எந்த சர்வர்லையுமே அந்த இடமே இல்லை, ஏனே தெரியல கைஸ். ஓகே, ஏதோ ஒரு சர்வரில் இடம் கொடுங்கடாடி. நல்ல வேலை கைஸ், லோட் ஆயிடுச்சு. இப்போ பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ போட்டுருக்கோம்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களா கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணல, அதனால் வந்து நான் ஏதோ ஒரு ரேண்டம் கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கமெண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற பட்டன் இருக்குல்ல, சென்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு இருக்க பட்டன் வந்து அமுத்துனீங்கன்னா நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ பார்த்துட்டீங்களோ அது வந்து ரைட் ஆகும் கைஸ். அப்புறம் வந்து நீங்கள் அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன ரேட் பண்ணியிருக்கணும் அதுக்கு வந்து ரேட் பண்ணுங்க கைஸ். லைக் வந்து 3.6 out of 5 இல்லை 1 out of 5 அந்த மாதிரி வந்து நீங்கள் ரேட் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்படி உங்களால் அந்த டைம் பட்டனை வந்து அழுத்த முடியல அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து இவ்வளோ ரேட்டிங், செகண்ட் ட்ரேடில் வந்து இவ்வளோ ரேட்டிங் அந்த மாதிரி கொடுங்க கைஸ். நீங்கள் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டாக வந்து போடாதீங்க கைஸ். லைக் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை சென்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து மொத்தமாக வந்து எழுதிருங்க கைஸ். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு இந்த ட்ரேடுக்கு இந்த ரேட்டிங்னு மொத்தமாக எழுதி வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா வந்து தனித்தனியாக எடுத்துட்டீங்கன்னா வந்து நிறையா ஸ்பேம் மெசேஜ் மாதிரி இருக்கும். அதனால எல்லா ட்ரேடுக்கும் வந்து ரேங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்ட் பண்ணுங்க கைஸ். நான் வந்து எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ணிடுவேன். நான் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பார்த்து போயிடலாம் கைஸ். இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த செர்வரில். அதுவும் எல்லாருமே ட்ரேடிங் பண்ணிட்டு தான் கைஸ் இருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை, யாராவது நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் கைஸ். ஆனால் யாருமே ட்ரேடிங் பண்ணல பாருங்க. ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சு ஒருத்தர் வந்துட்டாரு. வா ப்ரோ நீ தான் ப்ரோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஃபஸ்ட்டு ட்ரேடரே நீ தான். என்ன ஆஃபர் பண்ண போகிற? ஃபஸ்ட்டே இருக்கா டாக் பிளேடு. இப்போ ஓகே, என்ன ஆஃபர் பண்ண போகிறாரு? தப்பிச்சு ஓடிட்டாரு கைஸ். டாக் பிளேடை பார்த்தோன்னே அலறி அடிச்சுட்டு வராரு. அவ்வளோ கேவலமான ஸ்கின் அது. ஓகே, இவர்கிட்ட போய் ஆஃபர் பண்ணி பார்ப்போம் கைஸ். இவராது ஏதோ ஆஃபர் பண்ணுறாருன்ட்டு அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எந்திரிச்சு ஓடிட்டார். இது எப்படி வரும்னு தெரியல கைஸ். ஓகே, அவர் வந்து ஆஃபர் பண்ணலன்னு பார்த்தா இப்போ தான் கைஸ் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து குவாக் ஃப்ரூட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு. ஓகே, குவாக் ஃப்ரூட் அட்லீஸ்ட் குவாக்காக ஆஃபர் பண்ணார் ஃபஸ்ட்டு ஒருத்தர் மாதிரி ஓடாமல். இங்கே பாருங்க கைஸ், இவரை மாதிரி இருக்கணும். இவருங்க ஸ்பிரிட்டு, வெனமு, ஷேடோ, அதுக்கப்புறம் லவ் ஃப்ரூட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு கைஸ். ஓகே, மறக்காமல் வந்து ரேட்டிங் கொடுத்துட்டு போயிருங்க கைஸ். ஓகே, இப்போ பாருங்க அவருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிடலாமா? வேணாம் கைஸ் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது இதை விட நல்ல ஆஃபரே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவர் வந்து 3 மித்திக்கல் ப்ளஸ் ஒரு லெஜெண்டரி ஆஃபர் பண்ணியிருக்காரு கைஸ். ஓகே, நல்லது தான். நம்மகிட்ட இப்போ வரைக்கும் எந்த ஒரு மித்திக்கலுமே இல்லை. ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃப்ரூட் வந்து ஆஃபர் பண்ணுறாரு கைஸ். அந்த ஜந்து மாதிரி டஞ்சன் பஸ்ஸில் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாமே இந்த கேஸ் ஃப்ரூட் தான். கேஸு, மேமோத்து, ஸ்பிரிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செலப்ரேஷன் பாமா. ஓகே கைஸ், பாமுக்கெல்லாம் ஸ்கின் எடுக்குது போல் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கைஸ், நிறைய ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்குதுன்ட்டு அதெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. செலப்ரேஷன் பாமோட ஸ்கின் போல் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன ஆஃபர்னு பார்த்துடலாம் கைஸ். ஓகே, இவர் வந்திருக்காரு. இவராக நல்லா ஆஃபர் பண்ணுவாரா? ஃபஸ்ட்டு வந்து சவுண்டு. ஓகே, உங்களுக்கு சவுண்டு மட்டும் தான் ப்ரோ தர முடியுன்ற மாதிரி சவுண்டு மட்டும் தந்துட்டாரு. ஓகே, நல்ல வேலை காமன் ஃப்ரூட் அன்காமன் ஃப்ரூட் வந்து தராமல் அட்லீஸ்ட் லெஜெண்டரி ஃப்ரூட்டாக தந்தார். அது சந்தோஷம். ஓகே, இவங்க யாராவது கூட்டு போய் யாராவது வாங்கடாடி ட்ரேட் பண்ணுவோம், டைம் ஆயிடுச்சு. யாருமே வரமாட்டாங்க கைஸ். ஓகே, வேறு சர்வர் வந்து ஹாப் பண்ணிடலாம். அந்த சர்வரில் எவனுமே வரமாட்டாங்க. என் கையில் இருக்குது பார்த்தீங்களா கைஸ், ஒரு கடாயுத மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் அட்மிரல் தான் ட்ராப் பண்ணால். ஓகே, நீங்களாவது ஏதாவது நல்லதாக தாங்க ப்ரோ சிஸ்டரா. ஓகே, ஏதாவது நல்லதாக தாங்க சிஸ்டர். ஏதாவது தருவீங்களா? எதுவுமே தரமாட்டாங்க போல் இருக்குது. ஓகே, ஷேடோ, மித்திக்கல் ஃப்ரூட்டு ஏதாவது ஆட் பண்ண போகிறீங்களா? இல்லை அவ்வளோதானா? என்னன்னு தெரியல கைஸ், எதுவுமே ஆட் பண்ணுற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதை வைக்கலாம் இதை வச்சிடக்கூடாது, இதை வைக்கக்கூடாதுன்ற மாதிரி. ஓகே, குவாக் ஃப்ரூட் வந்து வச்சிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல் இருக்குது. இவ்வளோ தான் அவங்க கிட்ட இருக்குது. வேறு ஆளை பார்ப்போம் கைஸ். ஆனால் வெயிட்டிங்கில் இருக்காங்க நிறைய பேர். இவங்களோட ஆஃபர் அது நல்லா இருக்காதான்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, இவர் என்ன ஆஃபர் பண்ணுறாருன்னு பார்ப்போம். டாக் பிளேடை வந்து கொடுத்தாச்சு கைஸ். இப்போ என்ன ஆஃபர் பண்ண போகிறாரு? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காத்துட்ருக்கேன் என்னதான் ஆஃபர் பண்ண போகிறாருன்ட்டு. ஆனால் ரொம்ப நேரம் தேடுறாங்க கைஸ். இதுக்கு தேடுறாங்கன்னே தெரில. ஓகே, எதுவுமே வந்து ஆஃபர் பண்ணல. இங்கே வரும் கைஸ், அக்செப்ட் பண்ணிட்டாரு. வேஸ்டபிள் இருக்குது இவர். நான் கூட ஏதோ பெருசாக ஆஃபர் பண்ணுவார் பார்த்தா அப்படியே எதுவுமே ஆஃபர் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச வீடியோட பெஸ்ட் ஆஃபரே இதான் நினைக்கிறேன். யாருமே இப்போதைக்கு அவங்க 2 பேர் பிஸியாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இல்லை கைஸ். அடுத்த ட்ரேடை பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் டாக் பிளேட் எடுக்கிறதுக்கு டார்மெண்ட் பெயின் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளேசியர் ஈகிளோட ஸ்கின்னு கைஸ். நம்ம வந்து ஈகிள் ஃப்ரூட் வந்து சாப்பிட்ணும், அதனால் ஈகிள் ஸ்கின் இங்கே வரும் கைஸ். ஓபியானது பண்ணியிருக்காரு ஆஃபரு. டார்மெண்ட் பெயின், கிளாசியர் ஈகிள், அதுக்கப்புறம் கேஸு, அப்புறம் வெனம் கைஸ். மறக்காமல் எல்லாத்துக்குமே வந்து ரேட்டிங் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். அதே மாதிரி லைக் டார்கெட் 75 வந்து ரீச் பண்ணிடுங்க கைஸ்.
ஓகே இப்போ வந்து இவரோட ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரைட்னு போட்டார். இப்போ வந்து அடுத்தவர்கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணலாம் கைஸ். இவங்க 2 பேர் பிஸியாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு வந்தாச்சு. என்ன ஆஃபர் இப்போ பண்ணுறீங்க நீங்கள்? ஓகே ஷேடோ ஆஃபர் பண்ணியிருக்காரு. ஷேடோ ஓகே ஒரு மித்திக்கல் ஆஃபர் பண்ணியிருக்காரு. சின்னதாக ஆஃபர் பண்ணாமல் அவ்வளோதான் போட்டிருக்குது கைஸ். அவர்கிட்ட அவ்வளோ தான் இருக்குது போட்டிருக்குது. வேறு யாராவது வரீங்களா ப்ரோஸ்? யாராவது வரீங்களா? இவர் வந்திருக்காரு. ஓகே இவங்க 2 பேர் ட்ரேட் பண்ண வந்தாங்க. நான் வந்து குறுக்கு பூந்துட்டேன் கைஸ். ஓகே இவர் என்ன ஆஃபர் பண்ணுறாரு? ஓகே டைகர் ஃப்ரூட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு கைஸ். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைகர் ஃப்ரூட்டு. இப்போ அடுத்தது பெயின் ஃப்ரூட்டு. ஓகே 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 ஒரு மித்திக்கல் ஒரு லெஜெண்டரி எடுத்துட்டாரு. இப்போ என்ன வயசு அவர் ஏன் எடுத்தாருன்னு தெரியலையே. இன்னும் டைகர் ஃப்ரூட்டு புத்தா ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்காரு. ஓகே கைஸ் நம்ம இப்போ புத்தா ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட வேல்யூ அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்க மாதிரி பார்த்தேன். டைகர் ஃப்ரூட் வந்து ரிமூவ் பண்ணாரு கைஸ். எதுக்கு ரிமூவ் பண்ணாருன்னு தெரியல. அவரோட அவர் அதெல்லாம் ஆட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாரோ. ஓகே புத்தா அதுக்கப்புறம் வெனமுக்கு ரீவர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டு. இந்த 3 ஃப்ரூட் தான் ஆஃபர் பண்ண போகிறாங்களா என்ன தெரியலையே கைஸ். டைகர் ஆட் பண்ணுவார்னு நினச்சேன். ஏன்னா டைகர் ஃப்ரூட் வந்து வேல்யூ அதிகம். அதுக்கு வந்து ஆட் பண்ணல போல் இருக்குது. ஓகே இப்போ இந்த 3 ஃப்ரூட்டுக்கு வந்து ஆஃபர் பண்ணுங்க கைஸ். அவர் வந்து அவ்வளோதான் போல் இருக்குது. ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓகே கைஸ் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு வந்து ரேட்டிங் பண்ணிடுங்க. அடுத்த ஒருத்தர் வந்து பிடிச்சாச்சு கைஸ். எப்படி ஒரு ட்ரேடிங் டாக் பிளேடு வந்து எல்லா சீரியலையும் போட்டால் தான் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கே வராங்க. அதில் ஒரு சில பேர்லாம் டாக் பிளேடு போட்டாலே பயந்து ஓடுறாங்க கைஸ். ஏனே தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சதாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இவர் பார்த்தீங்கன்னா குவாக் ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணி அதோட அக்செப்ட்டும் பண்ணிட்டாரு. ஓகே வேறு யாராச்சும் ட்ரேட் பண்ணி பார்ப்போம். அவங்க வேறு ஏதாவது ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கைஸ். யாராவது வாங்க ப்ரோஸ். நான் வந்து ட்ரேடிங்கும் போட்டேன். யாருக்குமே தெரியலையா. ஒரு சில பேருக்கு இப்போ ரோப்ளாக்ஸில் கரண்ட்டாக அப்டேட் இருக்குல்ல. அந்த அப்டேட்னால என்னோட சாட்டும் ஒரு சில பேருக்கு தெரியாது. வேறு யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். யாராவது வராங்க வந்துட்டார் ப்ரோ. ஒருத்தர் வந்துட்டார். நீங்கள் என்ன ப்ரோ ட்ரேட் பண்ணுறீங்க? டாக் பிளேட் வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் எதாவது ஆஃபர் பண்ணுறீங்களா? என்ன பேர் வச்சிருக்காரு? எதுவுமே ஆஃபர் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. ஓகே எதாவது ஆஃபர் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க கைஸ். கட்டியாக குதிச்சிட்டு இருக்கே ப்ரோ. என்கிட்ட வந்து ஆஃபர் பண்ணலாம்ல. ஏதாவது ஆஃபர் பண்ணு ப்ரோ. இவர் வந்து திருப்பி உட்கார்றாரு. இவர் தானே இல்லை அவர் வேறு ஏதாவது அக்கௌண்ட்டா? 2 அக்கௌண்ட் மாதிரி இருக்குது கைஸ். வேறு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஏதாவது ஆஃபர் பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரே பேரில் தான் வச்சிருக்காங்க பாரு. எட்டி ஃப்ரூட் வந்து ஆஃபர் பண்ணுறாரு கைஸ். ஓகே இதோட அக்செப்ட் பண்ணுறாரா? ஆட் பண்ணுறாரா? அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே எட்டி ஃப்ரூட் வச்சதே பெரிய விஷயம் தான் கைஸ். நான் எட்டி ஃப்ரூட்டுமே டாப் 4ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேமில். ஓகே இவரும் நல்ல ஆஃபர் தான் பண்ணியிருக்காரு. வேறு சர்வருக்கு வந்து ஹாப் பண்ணிடுறாங்க கைஸ். ஓகே அடுத்த ஒரு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா குவாக் ஃப்ரூட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணியிருக்காரு கைஸ். ஓகே ஈகிள் ஃப்ரூட் ஒரு நல்ல ஃப்ரூட் தான். ஆனால் வந்து அண்டர் ரேட்டட் ஃப்ரூட்னு சொல்லாங்க கைஸ். ஈகிள் ஃப்ரூட்டை செமையாக கிரைண்ட் பண்ண முடியும். ஆனால் யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே இவர் வந்து அவ்வளோதான் அக்செப்ட் பண்ணுறாரு. ஓகே அடுத்த ஒரு ட்ரேடிங் தான் கண்டுபிடிக்கிற போல் வேறு ஒரு சர்வருக்கு வந்து ஹாப் பண்ணிடுறாங்க கைஸ். இந்த சர்வரில் வேறு யாராவது ஆஃபர் பண்ணுறாங்களா என்ன? லைட் யூஸர் ஆஃபர் பண்ணுறாரா? இல்லை வேறு யார்கிட்ட போயிடலாம் கைஸ். அடுத்த சர்வருக்கு வந்தாச்சு. ஓகே வந்தோடனே மியூசிக் முதல்ல ஆஃப் பண்ணிடுறாங்க கைஸ். ஏன்னா மியூசிக் ஆஃப் பண்ணலைன்னா காப்பி ரேட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து ஓகே வெயிட் ஃபார் மை ட்ரேட் அன்லாக். ஓகே அவருக்கு வந்து ஏதோ ட்ரேட் வந்து லாக் ஆயிடுச்சு போல் இருக்குது. அப்படி ஏதோ லிமிட் இருக்கா கைஸ். எனக்கு சரியாக தெரியலையே. நான் வந்து அவ்வளோக்கா ட்ரேட் பண்ணதில்லை. ஒருவேளை ஒரு நாளைக்கு இவ்வளோ லிமிட்டாக பண்ண முடியும் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் கைஸ். ஓகே இவர் ஏதாவது வராங்களான்னு பார்ப்போம். 2 பேர் வந்துருக்காங்க கைஸ். ஒருத்தருக்கு வந்து லாக் ஆயிடுச்சு போல் இருக்குது. ஆனால் 2 பேரோட சாட்டுமே எனக்கு தெரியுது கைஸ். யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இவர் வந்து உட்காராரு. நம்ம எதிர்ச்சிட்டோம் கைஸ். ஓகே அப்போ வந்து அவருக்கு உண்மையிலேயே வந்து ட்ரேடு தான் லாக் ஆகிருக்கு போல் இருக்குது. என்னன்னு தெரியல கைஸ். இன்னொருத்தர் வருவாரா? ஓகே வந்துட்டு உட்காந்துட்டாரு. என்ன ப்ரோ ஆஃபர் பண்ணுறீங்க? நீங்களே தான் ஏதாவது நல்லதாக ஆஃபர் பண்ணுங்க. மொக்கையை மட்டும் ஆஃபர் பண்ணிடாதீங்க ப்ரோ. நல்லா பேசிட்டு இருந்தீங்க. நினச்ச மாதிரியே வந்து சூப்பராக ஆஃபர் பண்ணியிருக்காரு கைஸ். டைகர் ஃப்ரூட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து டைகர் ஃப்ரூட் ஆஃபர் பண்ணிட்டு தான் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே டைகரு அப்புறம் வந்து ஒரு வெனம் ஆஃபர் பண்ணியிருக்காரு. வேறு ஏதாவது ஆஃபர் பண்ணியிருக்காரா? வேறு ஏதாவது ஆஃபர் பண்ணுறீங்களா ப்ரோ? இல்லை அக்செப்டா? அவ்வளோதான் அக்செப்ட்டு. ஓகே கைஸ் இதுக்கு வந்து ரேட்டிங் பண்ணிடுங்க. இது ஒரு நல்ல ஆஃபர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே அடுத்த ஒரு ட்ரேடிங் வந்து பிடிச்சாச்சு கைஸ். இந்த ட்ரேடிங் யாருன்னு பார்த்தா க்ரீன் லைட்னிங் கைஸ். லைட்னிங்கில் ஒரு ஸ்க்ரீனு அது க்ரீன் கலர். எனக்கு பிடிச்ச கலரில் வந்து ஒருத்தர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு. இந்த கலருக்காகவே அந்த அக்செப்ட் பண்ணலான்னு தோணுது. இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்க கைஸ் இது வந்து ஒர்த்தா இல்லையான்ட்டு கமெண்ட்டில். ஓகே இப்போ வந்து அடுத்த ட்ரேட் இவர் வராரா இல்லையா? இவர் வந்து வர மாதிரியே நின்றுட்டு இருக்காரு. ஓகே கைஸ் உட்காந்துட்டாரு. நம்ம இவரோட சைடில் உட்காந்துடலான்னு பார்த்தா என்ன அங்கிட்டு போயிட்டாரு. ஓகே இந்த சைடு போய் உட்காந்துடலாம். வாங்க ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ. அவ்வளோதான் வந்துட்டாருன்னு பார்த்தா இவர் வந்து உட்காந்துட்டாரு. இவராக கைஸ் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணாரு. சரியா தெரியலையே எனக்கு. இவர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவர் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபர் பண்ணது க்ரீன் லைட்னிங்கு. வேறு எதுவும் இல்லை போல் இருக்குது. ஓகே அடுத்த சர்வருக்கு வந்து போயிடலாம். அடுத்த சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நிறைய பேர் இருக்காங்க. C2 கெஃபேல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க கைஸ். ஆனால் யாருமே அவ்வளோக்கா ட்ரேடிங்க்கு வர மாட்டாங்க. ஓகே ஆஃபரை போட்டுடலாம். வந்து உட்காந்துட்டார் ஒருத்தர். ஏதாவது ஆஃபர் பண்ணுங்க ப்ரோ. சவுண்டு ஃப்ரூட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு. ஓகே அக்செப்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஆஃபர் பண்ணுறீங்களா ப்ரோ? அவ்வளோதான் என்னோட பாசத்தை வச்சுக்கோங்க ப்ரோன்ற மாதிரி லவ் ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணிட்டாரு கைஸ். ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு. இன்னொருத்தர் வெயிட்டிங்கில் இருக்கார். அவருக்கு போய் உட்காந்துடலாம் கைஸ். இவர் வந்து இந்த 2 ஃப்ரூட் தான் ஆஃபர் பண்ணுறாரு. ஓகே அவர் வந்து உட்காந்துருவாருன்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டாரு கைஸ். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் அக்கௌண்ட் ஒன்று நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து ஸ்பின் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு தராரு. இங்கே வரும் கைஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பிரிட் ஆஃபர் பண்ணுறாரு. ஓகே ஒரு மித்திக்கல் அவ்வளோதான் கைஸ் ஆஃபர் பண்ணுறாரு. நான் கூட பெருசாக எதாவது ஆஃபர் பண்ணான்னு நினச்சேன். ஒரு ஸ்பிரிட் ஓகே இதே குட் தானா? ஓகே வேறு சர்வருக்கு போய் அடுத்த ஒரு ட்ரேடிங்கில் பார்ப்போம். ஓகே இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வெனம் வந்து ஒருத்தர் ஆஃபர் பண்ணியிருந்தாரு கைஸ். இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் யூஸர் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான். நிறைய அட்டாக்ஸ் எல்லாம் போட்டு. ஓகே இவரோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெனமு குவாக்கு ஸ்பிரிட்டு ஷேடோ கைஸ். இதுக்கு வந்து ரேட்டிங் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சர்வரில் நிறைய பேர் இருக்காங்க. இவர்கிட்ட போய் ட்ரேட் பண்ணி பார்ப்போம். இவர் ஏதாவது நல்லதாக ட்ரேட் பண்ணி ஆஃபர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே டாக் பிளேடுக்கு ஏதாவது நல்லதாக ஆஃபர் பண்ணுங்க ப்ரோ.
மறந்துடாதீங்க. இது வந்து பெரிய ஸ்வாடு. இது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்வாடாம் ப்ரோ. இப்படி தான் பேர்கெயின்லாம் பண்ணணும். பணம் பேசுகிறது கேட்டால் பரவாயில்லையே. இங்கே வருங்க கைஸ், நம்ம என் பாசத்தை வச்சுக்கோங்க ப்ரோ, எனக்கு வந்து பிளேடு தாங்கன்னு கேட்குறாரு. ஓகே, வேறு யாராவது வரீங்களா? 2 பேரும் இங்கே 2 பேர் பிஸியாக ட்ரேடிங்கில் இருக்காங்க, அங்கே 2 பேர் பிஸியாக ட்ரேடிங்கில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு சர்வர் போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஓகே, இன்னொரு டீம் போட்டு பார்த்தலாம் டாக் பிளேட் வச்சுருக்கோன்ட்டு. நானும் கிரைண்ட் பண்ணலான்னு கிரைண்ட் பண்ணுறேன் கைஸ், ஆனால் ரொம்பவே போர் அடிக்குது. அதான் வெறியாது. இன்னொரு 300 லெவல் மட்டும் ரீச் பண்ணிட்டா போயிருங்க கைஸ். ஓகே, இன்னொருத்தர் வந்து வந்துட்டார். இவரோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெனம். மோஸ்ட்லி எல்லாருமே வெனம் வச்சிருக்காங்க கைஸ். வெனம் அந்த ரீவருக்கு வரப்போகுதுன்றதுனால வெனம் சேவிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெனம் லைட்னிங்கே ஷேடோ வந்து ஆஃபர் பண்ணுறாரு கைஸ். இது ஒரு நல்ல ஆஃபர் தான். 3மே வந்து லெஜெண்டரி நினைக்கிறேன். வெனம் மட்டும் வந்து மித்திக்கல் வரும் கைஸ். ஷேடோ மித்திக்கலாக லெஜெண்டரியான தெரியல கைஸ். ஓகே, அடுத்த சர்வர் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு 300 லெவல் மட்டும் ரீச் பண்ணிட்டா போதுங்க கைஸ். நம்ம வந்து C3 வந்து போயிடலாம். அதே மாதிரி செகண்ட்ஸில் ஏதாவது சீக்கிரட்டான குஸ்டெல்லாம் இருக்காங்க கைஸ். சாப்பர் குஸ்ட் மாதிரி வேறு ஏதாவது குஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போய் அந்த குஸ்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணி போடுவோம் கைஸ். இன்னும் ஒரு 300 லெவல் தான் இருக்குது, அதனால் சீக்ரெட் குஸ்டெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்வருக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. இங்கேயே வந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏற்கனவே 2 பேர். இந்த சைடு போய் இந்த டேபிள் உட்காந்துடலாம் கைஸ். கண்டிப்பாக வந்து யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே வரல. ஓகே, யாராவது வாங்கடா, வந்தால் தான் நல்லாயிருக்கும். எவனுமே வரவும் மாட்டாங்க. டாக் பிளேட்னு போட்டது வருவாங்களா? இங்கே ஒருத்தர் வந்துட்டார் கைஸ். ஒருத்தர் ஸ்பான் ஆகிட்டு நம்மகிட்ட ட்ரேடிங் பண்ண வருவாரா? ஓகே கைஸ், நம்மகிட்ட தான் ட்ரேடிங் பண்ண வராது. நம்மள மாதிரியே இருவார் போல கைஸ். ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவே சர்வர் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, டாக் பிளேட்னு போட்டுடலாம். அதுக்குள்ளே இவர் என்ன ஆஃபர் பண்ணுறாரு? ஸ்பிரிட் பண்ணிட்டாரு, வெனம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஷேடோ, ஸ்பிரிட்டு, ஷேடோ இங்கே வரும் கைஸ். அதாவது 4 ஃப்ரூட்டுமே வந்து மித்திக்கல். ஓகே, நல்ல ஆஃபர் தான் கைஸ் நினைக்கிறேன். அதனால வேணாம், நீங்கள் வந்து நல்லா எல்லாத்தையும் ரேட் பண்ணுங்க கைஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா ஏதாவது உனக்கு வந்து 5 out of 5 ரேட்டிங் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆஃபரை தேடி கண்டுபிடிச்சி திருப்பி வந்து ஆஃபர் பண்ணி ட்ரேட் பண்ணி எடுத்துடலாம் கைஸ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா என்னோட பாசத்தை வச்சுக்கோங்க ப்ரோன்ற மாதிரி லவ் ஃப்ரூட் வந்து கொடுக்குறாரு. இங்கே பாருங்க கைஸ், இந்த டேபிள் உட்காந்து குதிச்சா பெருசாக ஜம்ப் பண்ணுறோமா என்ன? இருங்க, இன்னொட்டையும் ஜம்ப் பண்ணி பார்ப்போமா? வேணாம், எதுக்கு தேவையில்லாம விளாண்டுட்டு யாராவது வரீங்களா ப்ரோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு? இவர் வந்துட்டார். ஓகே ப்ரோ, நான் ட்ரேடிங் பண்ணுறது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வந்து டாக் பிளேட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஆஃபர் ஸ்பிரிட்டு, வெனமு, கிராவிட்டி, ஷேடோ இந்த 4 ஆஃபர் நம்மளுக்கு ஏற்கனவே வந்துருக்கு கைஸ். ஒரே ஃப்ரூட்டையும் நிறைய பேர் வச்சிருக்காங்க போல இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க ஒரு டிராகன் யூஸர் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், கிரியேஷன் மாதிரிலாம் பறந்துட்டு போகுது. நம்ம வந்து ஒரு டைம் கிரியேஷனோட அந்த அனிமேஷன் வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஓகே, ஒரு டிராகன் ஃப்ரூட் யூஸராக வந்துட்டு நீ என்ன ப்ரோ எனக்கு ஆஃபர் பண்ணுறீங்க? உங்கள் ஆஃபரை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்காம தப்பு சொல்லிட்டாரு. வராது கைஸ், பிரச்சனை இல்லை, வந்துட்டாரு. என்ன ரொம்ப லேக் ஆகுறாரு? டிராகன் ஃப்ரூட் யூஸர் வந்து அவரே லேக் ஆனால் நம்மளுக்குலாம் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ வந்து டாக் பிளேட் வந்து ஆஃபர் பண்ணியாச்சு. சூப்பர் ஸ்பிரிட் பெயின். ஓகே கைஸ், இதை வந்து வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. பெயினோட ஸ்கின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதை எடுத்துகிட்டு ஒரு பாமோட ஸ்கின் வச்சுட்டாரு. ஏன் பெயினோட ஸ்கின் ஒருத்தலன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இதுக்கு வந்து ஆஃபர் பண்ணிடுங்க. சாரி, ஐ மீன் ரேங்க் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீனிக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. வேறு லவ் ஃப்ரூட் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. ஒரே ஃப்ரூட்டை தான் நிறைய பேர் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். அதுவும் லாஸ்ட் டைம் வந்ததெல்லாம் ஏற்கனவே அதே ஆஃபர் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. ஏன்னு தெரில கைஸ். ஆனால் மேக்ஸிமம் நான் பார்த்ததுன்னா வெனம் வந்து எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க கைஸ். அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டு, ஷேடோ வந்து வச்சுருக்காங்க. இந்த கிராவிட்டி கூட கொஞ்சம் ரேர் தான் கைஸ். கிராவிட்டி நான் கம்மியாக தான் பார்த்தேன். இவர் நீங்கள் ஆஃபருக்கு வரீங்க ப்ரோ? ஸ்னோமேன் மாதிரியே இருக்காரு. ஆஃபருக்கு வந்து நல்லா தான் இருக்கும். யாருமே வரல. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் ட்ரேடிங் வந்து அவ்வளோக்கா இல்லை கைஸ். வேறு யாருமே வந்து அவ்வளோக்கா ஆஃபர் பண்ணுற மாதிரி தெரியல. ஓகே, இருந்தாலும் வந்து ட்ரேட் பண்ணி பார்ப்போம். நருட்டோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரா? ஓகே கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறீங்களா ப்ரோ? உங்களோட ஆஃபரோட முடிச்சுக்கிறேன் வீடியோவை. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அது சீட்டு கிளிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதில் வந்து அவரால் உட்கார முடியல. பிரச்சனை இல்லை, ஒன்று விடுங்க ப்ரோ, அடுத்த டைம் பார்த்துக்கலாம். நீங்கள் ட்ரேட்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம கிட்ட ட்ரேட் பண்ணி நம்ம மேலே இருக்க பாசத்தினால ஃப்ரீயாக ஒரு ட்ராகனை கொடுத்துட்டான்னு என்ன பண்ணுறது? அப்பெல்லாம் கொடுக்க மாட்டார். அவரோட மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. சரி விடுங்க, அப்பப்போ ஜோக் பண்ணுறது தான். அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சிரிக்கணும் கைஸ். சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்டில் எழுதி வச்சாது அடுத்த வருஷம் சிரிச்சுக்குவாங்க இந்த ஜோக்குக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அடுத்த செருவுக்கு போயிடலாம் கைஸ். இந்த செருவில் யாருமே ஆஃபர் பண்ணுற மாதிரி சரியாக தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நின்று குதிச்சுட்டு தான் இருக்கார். நானும் குதிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவரால் சேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அவர் சேட் எனக்கு தெரியல கைஸ். ஓகே, இவங்க வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த ஸ்னோமேன் வந்து ஆஃபர் பண்ணுவார்னு பார்த்தா அவர் வந்து ஓடிட்டார் கைஸ். இவருக்காக தான் வந்து இந்த செருவில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை ஆஃபர் பண்ணுவார். பார்க்கறதுக்கு வந்து ரோப்ளக்ஸ் ஸ்பின் பண்ணி அவரோட அவதார் எடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் கூட ஏதோ பெரிய பிளேயர் அவருக்காக வந்து இது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஓடிட்டார். பிரச்சனை இல்லை, அடுத்த சர்வருக்கு வந்து ஹோப் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, அடுத்த சர்வரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீனிக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃப்ரூட்டு. இந்த 2 லெஜெண்டரி வந்து ஆட் பண்ணியிருக்காரு கைஸ். நல்ல வேலை இப்போ வரைக்கும் யாரும் ராக்கெட்டை கொடுக்காம இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக யாராவது பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளாவது ராக்கெட்டை வந்து ஆஃபர் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். யாருமே வந்து பண்ணல. அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம் கைஸ். ஓகே, இவர் என்ன ஆஃபர் பண்ணுறாரு? டாக் பிளேட் வந்து கொடுத்தாச்சு ப்ரோ. நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்களா? நல்லதா? ஓகே, இவர் எதுவுமே ஆஃபர் பண்ணுற மாதிரி தெரியலையே. என்ன ஆஃபர் பண்ணுறாரு? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபரோட நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏதாவது ஆஃபர் பண்ணுறாரா இல்லையா? ஏன்னா ரொம்ப நேரமாக ஏதோ தேடிட்டு இருக்காரு. அவர் இன்வென்ட்ரி ரொம்ப பெருசாக இருக்கும் போல கைஸ். ரிச் பிளேயர்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காரு. ஓகே, இங்கே வரேன் கைஸ். ஓபியான ஆஃபர். இந்த மாதிரி ஒரு ஆஃபரை பார்த்ததுல கண்டிப்பாக இதுக்கு நான் 5 out of 5 வந்து கொடுப்பாங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் கைஸ். ஏன்னா ஏற்கனவே வீடியோ லென்த் வந்து 15 minutes ஆயிடுச்சு.
அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் காட்டின எல்லா ஒரு ட்ரேடுக்கும் வந்து நீங்கள் ரேட்டிங் வந்து பண்ணிடுங்க கைஸ் மறக்காமல். அதே மாதிரி இந்த வீடியோட லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா 75 அதையும் ரீச் பண்ணிடுங்க கைஸ். நம்மளுக்குன்னு தனியாக ஒரு டிஸ்கார்ட் சர்வர் வந்துருக்கு. அது தெரியாதவங்கன்னா டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ். ஒன்று வீடியோ டிஸ்கிரிப்ஷன், அப்படி இல்லைனா சேனலோட டிஸ்கிரிப்ஷன், ரெண்டுத்துலேயுமே வந்துருக்கு கைஸ். தொட்டு ஜாயின் பண்ணி வந்துருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக்கு, அப்புறம் ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க கைஸ். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.